உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். சாய் ஸ்மரணம் என்றால் என்ன, அதன் பலன் என்ன, அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த ஸ்மரணம், சாய் ஸ்மரணம் என்றது அந்த பற்றி நான் ஏன் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லோருமே எப்போவுமே இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த ஜபம் பண்ணு, அந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு நம்மளை போட்டு நிறைய குழப்பங்கள் நமக்கு மனசுல கொடுக்குறாங்க. சாய் தன்னை தானே ரொம்ப எளிமையான ஒரு முறையில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. பண்ணினதோடு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அவரை அடையறதுக்கான வழியும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நவவிதா பக்தியில் ஒன்றாகிய ஸ்மரணம், அவரை நினைப்பது, அவர் நாம ஜபத்தை மனசுல நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதை விட்டுட்டு நம்ம பலவிதமான விஷயங்கள்ல ஈடுபட்டு எதுவுமே முழு மனசோட செய்ய முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் பல பக்தர்கள் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதனால்தான் இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்பியிருக்கேன். சாய் நாமத்தை நினைத்து கொண்டிருந்தாலே அந்த பக்தன் சத்குருவுடன் ஐக்கியமாகி விடுவான். இதுதான் சத்தியம். ஸ்மரணம் அப்படிங்கிற வார்த்தை என்றது அப்படின்னா என்னன்னா நினைப்பது, இதுதான் அதோட பொருள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நவவிதா பக்தியில் இது ஒரு விதமான பக்தி. இந்த ஸ்மரண நிலையில் இருக்கும் பக்தனை சாயிடம் இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் பேசும்போதோ அவரோட மற்ற செயல்கள் செய்யும் போது கூட அவர் உள் மனசு சாய் 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 என்ற அந்த வார்த்தையோ அந்த நாமத்தையோ சொல்லிக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் சாய், எது செஞ்சாலும் சாய் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த பக்தன் வந்துடுறான். சாய் மீது முழு கவனத்தை வைத்து சரணாகதி அடைந்தால் அதுவே அந்த பக்தனுக்கு பேரானந்தத்தை அளிக்கும். மேலும் குரு அருள் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மனசுக்குள் நிறைய அன்பு வச்சுண்டு சாய் மீது அவரை நினைத்து கொண்டே இருந்தால் மிகவும் இயல்பான முறையில் நினைக்கணும். எதுவும் ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. சாதாரணமா எல்லா செயல் செய்யற மாதிரியே இந்த ஒரு செயலும் நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இதுக்கான தனி ஒரு இறை வழிபாடு எதுவுமே பாபா நமக்கு சொல்லி தரல. உன் வேலையை பண்ணிக்கிட்டே என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இவ்வளோ சிம்பிளான ஒரு பூஜை முறையை அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பக்தி கலந்த அன்பு மற்றும் நினைப்பிற்கு சாயும் ஒரு தாயாக இருந்து நமக்கு அவரோட அன்பை நம்ம மீது பொழிவார். இவ்வாறாக பாத்தீங்கன்னா பரஸ்பரமாக அன்பு பரிமாற்றம் ஏற்படும். அந்த ஏற்படும் போது சாய்பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் நம்மளோட துன்பங்கள், நம்மளை சுத்தி வரக்கூடிய இன்னல்கள், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய பல விசாரங்கள் எல்லாமே எப்படி நம்ம விட்டு விலகும் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக தெரியும். இது மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு கஷ்டத்திலையும் இறைவனை நினைச்சுட்டு சாய் நாமத்தை நினைச்சுக்கிட்டே, இது நினைக்கிறது மட்டும்தான். நமக்கு எந்த விதமான பிசிக்கல் ஒர்க்கே கிடையாது. மனசு மட்டும்தான் உள்ளுக்குள்ள வேலை செய்யும். இது கூட நம்ம செய்யலை அப்படின்னா இதை விட எளிதான ஒரு முறை இறைவனை அடைவதற்கு எதுவுமே இல்லை. பக்தி மார்க்கத்துக்கு இதுதான் ரொம்ப சுலபமான ஒரு வழி. ஸ்மரணம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துக்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நம்ம பின்பற்றி வந்தோம் என்றால் எளிதாக, மிகவும் சுலபமாக அந்த இறைவனோட பாதங்களை நம்ம சென்று அடையலாம். நமக்கு எந்த விதமான ஆனா இந்த ஒரு நினைப்பு, நம்ம தெய்வத்தை பத்தி நினைக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது. அதாவது நான் உன்னை நினைக்கிறேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு, எனக்கு அதை செஞ்சு கொடு, இல்லைன்னா உனக்கு நான் கோயில்ல இதெல்லாம் செய்யறேன், இதை முடிஞ்சதுன்னு அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவுமே வச்சுக்காம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா அவரை பத்தி நினைக்கிறது மட்டுமே. அவர் எப்படி நம்ம மீது முழுமையா நம்பிக்கை வச்சிருக்கிறாரோ நம்ம அதை விட அதிகப்படியான நம்பிக்கை அவர் மீது வச்சுட்டோம்னா நமக்கு தெரியாமையே நம்மளை விட்டு நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும். இதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. பாபா சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா,
அவரை வந்து அவரோட வழிபாட்டுக்கு வந்து அவரை நினைப்பதற்கு எந்த விதமான சம்பிரதாயமோ சடங்கோ தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. சதா சர்வகாலம் நினைப்பதற்கு எந்த விதமான ஒரு முன் ஏற்பாடும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம பிளான் பண்ணி ஏதோ உட்காந்து இப்போ சாயை பற்றி சொல்கிறோம் நினைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டே மனசுக்குள்ள அந்த ஒரு தெய்வத்தோட அந்த இமேஜ் கூட வேணாம், அவரோட ஒளி மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒரு சின்ன புள்ளி அந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு அவரை பற்றி நீங்கள் சாயின்னு சொன்னாலே அதுவே பெரிய ஒரு மாற்றத்தை உள்ள வந்து உருவாக்கும். நம்ம மனசோட அந்த என்ன சொல்றது ஆற்றல் சக்தி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது எதிர்கொள்ளும் சக்தி எல்லாமே வந்து பல மடங்கு அதிகமாயிடும். சாய் ஸ்மரணம் செய்வதனால் என்ன பலன் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா தலைப்புல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்தனின் துயரத்தை வந்து அது போக்கும், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும், மகிழ்ச்சியை வந்து அளிக்கும், மேலும் சாயுடன் பிரியாமல் இருப்பதற்கான ஒரு வழியை வந்து நமக்கு வகுத்து கொடுக்கும். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில் பக்தனின் மனதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்புறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது சாயியை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பதினால் என்னோட கஷ்டங்கள் தீருமா, இல்லை எனக்கு கஷ்டமே வராமல் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கான விடை என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. கஷ்டங்கள் வரும். அது எப்படின்னா, அந்த கஷ்டங்களை வந்து அந்த நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த துயரமான சம்பவங்களோ எது வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு தைரியம், ஒரு சக்தி, ஒரு மன உறுதி, இதெல்லாம் தான் இந்த சாய் ஸ்மரணம் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்காக நமக்கு உடனே வந்து அந்த துயரம் நம்மளை வந்து அண்டாது. இது நம்ம முன் ஜென்மத்திலேருந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், கர்ம வினைகள் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தை. அந்த கர்ம வினைகளோட ஒரு காரணத்தினால்தான் நமக்கு வந்து இந்த துயரம் துன்பம் எல்லாமே வரும். அப்போ பாபாவை நினைக்கிறதுனால இது வராம இருக்குமா, இல்ல இது எந்த வகையில நமக்கு வந்து இந்த சாய் ஸ்மரணம் வந்து உதவும் அப்படின்னு கேட்டா, சாய்பாபாவை நினைப்பதினால் பலன் இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ என்ன பிரயோஜனம் சாயை நினைக்கிறத பத்தி அப்படின்னா, இந்த கர்ம வினையின் தாக்கம் வந்து குறைந்து விடும். இதுதான் சாய் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் நம்ம லைஃப்ல. நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதை வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த உடல் உபாதையினால நம்ம வந்து கிட்டத்தட்ட 15 நாள் அவஸ்தைப்படணும். ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு, அதனால நிறைய இருமல், செஸ்ட் கன்ஜெஷன் அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னா 15-20 நாள் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது நமக்கு கர்மா அதுல இருக்குன்னா, நம்ம சாய் நாமத்தை மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து விரைவில் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அது வந்து பாபா சரி பண்ணிடுவாரு. அதுக்கான நாள் கணக்கெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா ரொம்ப முக்கியமா தேவையானது நம்பிக்கையும், அதை கூட வந்து அந்த நம்பிக்கையோட சேர்ந்த பக்தி கூட சேர்ந்த அந்த நாமஸ்மரணம். துயரம் எப்படி நம்மை தேடி வந்ததோ, சாயை நினைத்து கொண்டே இருப்பதினால் என்ன ஆகுதுன்னா, அந்த துயரம் எப்படி வந்ததோ அப்படியே வந்து சென்று விடும், மறைந்து விடும். இதுதான் இந்த நாமஸ்மரணத்தோட ரொம்ப பெரிய ஒரு பவர். சுகம், துக்கம், சோகம், சந்தோஷம், இந்த சூழ்நிலை இது எல்லாமே வந்து டுவல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த டுவல் ஃபார்ம். ஆனா இது எல்லாமே வந்து சாயை நினைத்து கொண்டே இருந்தால் இது எதுவுமே நமக்கு வந்து தனிப்பட்ட விஷயமா தெரியாது. சுகம் வந்தாலும் ஓகே சந்தோஷம், துக்கம் வந்தால் ஓகே தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து பாபாவோட சாய் ஸ்மரணம் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடும். இந்த சாய் நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தா, அவரை நினைத்து கொண்டே இருக்கிறதுனால வெளி உலகத்தின் தாக்கம் நம்மை வந்து ரொம்ப பாதிக்காது. சில பேர் துன்பம் வரும்போது மட்டுமே சாயை நினைப்பதினால் அந்த பக்தனுக்கு எந்த பலனும் கிடைக்காது. இது வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படின்னா,
நிஷ்காமிய பக்தி அப்படின்றதுனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நல்ல நேரத்திலயும் தெய்வத்தை நினைக்கிறோம், நமக்கு சாதகமா இல்லாத நேரத்திலயும் நம்ம தெய்வத்தை நினைக்கும் போது அந்த தெய்வமே சந்தோஷப்பட்டு நம்ம கூடயே இருக்கும், நம்மளை காப்பாத்தும். சத்குரு சந்த் ஏக்நாத் மகாராஜ் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு பக்தன் எதிர்பார்ப்பின்றி சாய் ஸ்மரணத்தில், அதாவது இறை ஸ்மரணத்தில் ஈடுபடுகிறானோ அவன் மீது பாபாவின், இறைவனின் பார்வை எப்போதும் இருக்கும். பாபா அவனை கவனித்துக் கொண்டே இருப்பான். அதாவது சாய்பாபான்ற அந்த பரம்பொருள் அவனை கவனித்துக் கொண்டே இருக்கும். மிகப்பெரிய மகான்கள், பக்தி மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள் எல்லாருமே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் எதிரிகளை முதல்ல வென்று அதற்கு பிறகு சரணாகதி அடைஞ்சு அவங்க இறைவனின் பொற்பாதங்களை சென்று அடைகிறார்கள். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் இருக்கணும். அதுக்காக சாய் ஸ்மரணம் தொடர்ந்து நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓம் சாய்ராம்.